ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது முக்கோணம் எஸ்பிஎஸ் ஆயில் வழங்கும் சிரிப்பிடா. அனைவருக்கும் எங்கள் இரவு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் விலைவாசி கிடுகிடு உயர்வு, பொதுமக்கள் கடும் அவதி. வயதான இளம் ஜோடிகள் பார்க்கில் செய்யும் அட்டூழியம், இளைஞர்கள் புகார். இன்று இரவு காலகேயனை சிறப்பு விருந்தினராக அழைக்கும் காஃபி வித் டிடி. ரக்ஷன், இன்னைக்கு நம்ம என்னென்ன பிரேக்கிங் நியூஸ்லாம் பார்க்க போறோம்? ரயில்வே துறையின் புதியதாக அறிமுகமானது மே ஐ ஹெல்ப் யூ. மே ஹெல்ப் யூ இல்ல நீங்களே சொல்றீங்களா? அதை பத்தி நானே சொல்றேன். இந்த மே ஹெல்ப் யூல போய் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு எல்லாம் பதில் அவங்க வச்சிருப்பாங்க. ஓகே, எனி டவுட் யூ ஹேவ் வித் தி ட்ரெயின் அண்ட் தி டைமிங் அண்ட் எனி இன்ஃபர்மேஷன் யூ கேன் ஆஸ்க் them. எப்படி சூப்பரா சொன்னா? சூப்பர், புரிஞ்சிருக்கும். உலகையே திரும்பி பார்க்க வைத்த 4 புகைப்படங்கள். நீங்க ட்விட்டர்ல இருக்கீங்களா ரக்ஷன்? இல்லையே, என்ன மேட்டர்? நிறைய மேட்டரை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா ஒரு 4 புகைப்படங்கள் ட்விட்டர்ல ரீசெண்டா ட்ரெண்டா இருக்கு. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. அது என்ன சொல்றது, அவங்களெல்லாம் கடவுள் தான், சாமி தான் காப்பாற்றணும். யோ, சாமிக்குமே கமல் சாருக்குமே ட்விட்டர்ல பெரிய சண்டை போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைல்ல, அதனால சாமி கூட சண்டை போட்டு. அது அந்த சாமி இல்லையா? சும்மா இருயா. தமிழகம் முழுவதும் நேற்று இரவு 12 மணி முதல் பெட்ரோல் விலை, பால் விலை உயர்ந்தது. பொதுமக்கள் அதிர்ச்சி. மாசத்துக்கு 10 வாட்டி விலை ஏத்துறாங்க, ஆனா சம்பளத்தை ஒரு வாட்டி கூட ஏத்துறதே இல்ல, தெரியுமா? அது சம்பந்தமான விவாதம் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். என்னால வணக்கம் சொல்ல முடியாது. ஏன் சார்? என்னால வணக்கம் சொல்ல முடியாது. என்ன ஒரு ஆண்மகன் இங்க உட்கார்ந்துருக்கேன், இந்த அம்மாக்கு நீங்க வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னால வணக்கம் சொல்ல முடியாது. பாத்தீங்களா சார், எப்படி ஒரு வணக்கம் சொல்றதுக்கு இப்படியா? இங்க ஆணாதிக்கம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம்னு இங்க நம்ம விவாதிக்க வரல. பெட்ரோல் விலை, பால் விலை எல்லாம் ஏறிடுச்சு. விலைவாசி பத்தி பேச வந்திருக்கோம். ஓகே ஓகே, கேளுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க மேடம். உங்களை அறிமுகம். பேர் எதுக்கு சார்? மேடம், உங்களை நான் எப்படி கூப்பிடுவேன் மேடம்? என்ன எதுக்கு நீங்க கூப்பிடணும்? மேடம், உங்களை அழைப்பாருன்றேன். அதுக்காக மேடம், உங்களை இப்ப நான் உங்களை கூப்பிடணும்னா எப்படி மேடம் கூப்பிடுறது? அப்புறம் போன்ல பேசலாம் சார். சரி மேடம், உங்களுடைய கட்சி பேர் சொல்லுங்க. இஎம்ஐ அப்படின்னா எழுவோர் முன்னேற்ற இயக்கம். எழுவோர் முன்னேற்ற இயக்கம். இன்னைக்கு பெட்ரோல் 1 லிட்டர் 74 ரூபா வந்திருக்கு. இந்த விலைவாசி எப்படி பாக்குறீங்க? நான் செய்தித்தாளிலே பார்க்கிறேன், தொலைக்காட்சியிலே பார்க்கிறேன், வாட்ஸ்அப்பிலே பார்க்கிறேன். எதிர்கட்சிக்காரர் என்று பார்க்கிறேன். இல்ல, லேடி கிட்ட பாச்சேன்னு பாக்குறேன். அதையும் பார்க்காம விட மாட்டாய் சார், பெட்ரோல் விலை ஏறுது, அது நீங்க செய்தியில பார்த்தேன், பேப்பர்ல பார்த்தேன்லாம் கேட்கல சார். அதை பத்தின கருத்து என்ன? அதாவது ஒரு 3 ரூபாய் 50 பைசாக்காக ஒரு விவாதம். இதே வெனிசுலாவில பாத்தீங்கன்னா 6 ரூபாய், சவுதியில பாத்தீங்கன்னா 7 ரூபாய், எகிப்துல பாத்தீங்கன்னா 11 ரூபாய். சார், அங்கெல்லாம் 6 ரூபா 7 ரூபா 11 ரூபா விலையே அவ்வளவுதான் சார். இங்க 3 ரூபா ஏறி இருக்கு. இருக்கட்டுமே, எல்லாம் ஒரே விலைதானே. சரி, அதை விடுங்க சார். இந்த பால் விலை உயர்ந்துருச்சுல்ல, அதை பத்தி சொல்லுங்க. பால் விலை அதிகமாயிருச்சு பாருங்க. அதாவது டென்னிஸ் பால் 65 ரூபாய், ஃபுட்பால் 250 ரூபாய், பாஸ்கெட் பால் அதாவது பூப்பந்துன்னு சொல்லுவாங்க, அதோட விலை பாத்தீங்கன்னா 60 ரூபாய். என்ன சார், ஒரு பால் விலை கேட்டா இவர் குழந்தைங்க விளையாடுற பாலை பத்தி சொல்றாங்க. கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? நீங்க சொல்லுங்க மேடம், பால் விலை உயர்ந்துருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன் மேடம்? அவர் என்னமோ விளையாட்டா பேசுறாரு. அந்த பால் இந்த பால் என்ன சார் இது? இல்ல, இந்த காரசாரமா போயிட்டு இருக்க இந்த விவாதத்துல பாத்தீங்கன்னா பொதுமக்கள் ஆகியவங்க பேச தயாராயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு பெட்ரோல் விலைன்றது யாராலும் ஏத்துக்க முடியாத ஒரு விலையாயிருச்சு. ஸோ அதனால இப்ப பெட்ரோல் பங்க்ல இருந்தே டைரக்டா ஒருத்தர் ஒரு பொதுமக்கள் பேச போறாரு. அவர்கிட்ட கேட்போம் அவர் என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இங்க சந்திக்கிறாருன்னு. ஹலோ, வணக்கம் சார். சார் வணக்கம். என் பேர் ரமேஷ். நாங்கள் ராயபுரம் பெட்ரோல் பங்க்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நேற்று என்னன்னா, நான் இன்டர்வியூ ஆஃபர் வந்தது. சரி, காலைல கிளம்பி இன்டர்வியூ வந்தேன். போகிற வழியில் பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்கில் வழி நிறுத்தினேன் சார். இப்போ திடீர்னு பெட்ரோல் விலை 74 ரூபான்றாங்க. நான் 70 ரூபா தான் எடுத்துன்னு வந்தேன். இப்போ 4 ரூபாய்க்கோசரம் நான் இந்த ரோட்டில் சுற்றி நிற்கிறேன் சார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஏன்னா 10 வருஷம் கழிச்சு இன்டர்வியூ போகிறேன் சார்.